வெல்கம் டு அனிமே எல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப லவ் அன்சீன் பினீத் தி கிளியர் நைட் ஸ்கை அப்படின்ற அனிமேவோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வாங்க நம்ப எபிசோடுக்குள்ள போலாம். ஆ எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே ரிலீஸ் ஆன வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோம். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ப எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கவர் அப் பண்ணிடலாம். ஸோ, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, கவலைப்படவே தேவையில்ல. இந்த அனிமே யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நிஜமாலே பிடிச்சிருந்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எபிசோடு போட்டு விடுறேன். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஃபியூட்சியை தான் காட்டுறாங்க. ஃபியூட்சிக்கு எப்படி பார்க்குறாங்கிறது ஃபியூட்சிஃபியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த உலகம் அவள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுங்கிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே பிரைட்டாக இருக்குது. ஃபியூட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் டேட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய பெட்டில் போய் படுத்துக்கிறா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிது. அடி வந்து பார்த்தீங்கன்னா அவள் செம்மையாக எக்ஸைட் வரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட்சிக்கு யாரோ கூப்பிட்றாங்க. உடனே ஃபியூட்சிக்கு சரி வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. பார்த்தீங்கன்னா, பீட்சாக்கு இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பிரைட்டா இருக்கு. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பீட்சாக்கு சாப்பிட தான் குடுத்துக்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பீட்சாக்கு சாப்பிட என்ன இருக்கு? அடி கேட்டோனே அவங்க டெம்பூரா தான் இருக்கு அப்டி சொன்னோனே, பீட்சாக்கு செம்ம எக்ஸைட் ஆயிட்டு, வாவ் சூப்பரு அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, வாவ் சாப்பாடு வந்து செம்ம யம்மியா இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்ட்டுனுக்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பீட்சாக்கு கன்னத்துல இருக்கிற அந்த சாப்பாட தொடச்சு விட்டுட்டு, "நீ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஹாப்பியா இருக்க போல. ஒருவேள அந்த டேட்டுக்கு போனதால தானோ?" அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இத கேட்டோனே பீட்சாக்கு சீரியஸ் ஆச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்டோனயும், அதெல்லாம் அப்படிதான். நீ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு. அது மட்டும் இல்லாம, நீ வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா மெனக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனியே! மேக்கப்பு, கீக்கப் எல்லாம் போட்டுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இத கேட்டோனே ஃபியூட்சிக்கு, ஆமா. நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சீக்கிரமா எழுந்துட்டேன். நானாவே எழுந்துட்டு, நானாவே குளிச்சுட்டு, நானாவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி, நானாவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட்சிக்கு சொல்லுங்கிறா. அவ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செம்மையா ப்ளஷ் ஆயிட்டே சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சுரணும் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக தான் செஞ்சது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப புடிச்சிட்டு இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்சது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவன பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி ரியாக்ஷன் குடுக்குறான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, என்னால பார்க்க முடியல. இத நினைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்திக்கு சொல்றா. பட் இருந்தாலும் அந்த டேட் எனக்கு ரொம்ப புடிச்சிட்டு இருந்தது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சொல்லுங்கிறா. இப்போ நீ கீர்த்திக்கு சாப்பிட்டு, நானு உணவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறா. அப்போனே கீர்த்திக்கு படுத்துட்டு யோசிக்கிறா. சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வித்தியாசமான ஒரு ஆளு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ற ஒரே ஆளு அவன் மட்டுமா தான் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்பானவன். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அவனுடைய சாஃப்ட்டான குரல வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பேசுற வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து பேசுறான். சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பையன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்திக்கு அவன் மனசுலயே சரவணன நினைச்சுட்டு செம்ம ஹாப்பியா இருக்கா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, போக போகுதுன்னு தெரிஞ்சப்போ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வை போயிட்டதுக்கப்புறம் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்காவே எல்லா வேலைகளையும் பார்த்துக்க முடியல. பட் இருந்தாலும் இப்ப பரவால்ல. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, தானாவே எல்லா வேலையும் செஞ்சு முடியுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, தானாவே படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபோன் நல்லா நோண்டுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பரவால்ல. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வேலைகள என்னால செஞ்சுக்கவே முடியுது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்திக்கு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்திக்கு இப்ப வந்து அவளுடைய டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ இப்ப நெனச்சு பார்க்குறா. கரெக்ட்டா அவங்க அந்த வாட்டர் பஸ்ல ஏறும்போது காத்து வந்து பார்த்தீங்கன்னா, பலமா வீசுது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கரெக்ட்டா, "ஹே! அந்த கம்பி உனக்கு முன்னாடி தான் இருக்கு" சொன்னோனே, கீர்த்திக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு தான் அத புடிச்சுக்கிறா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரவணோட குரல் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புடிச்சிருக்கு. அவனுடைய கை செம வார்மா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்திக்கு சரவணாவ பத்தி நினைச்சுட்டு இருக்கா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சரவணா "அடடே!" அப்படின்னு பார்த்தா சொல்றா. இத கேட்டு கீர்த்திக்கு ஒண்ணுமே புரியல. அது உடனே சரவணா சொல்றான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இப்போ ஈடாய் பிரிட்ஜ் பக்கத்துல வந்துட்டோம். அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பிரிட்ஜ விட ரொம்ப லோவா இருக்கனால கண்டிப்பா நம்ம தல வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்படும் அப்படின்னு சொல்றான். இத கேட்டு கீர்த்திக்கு சரியா ஷாக் ஆயிடுச்சு. அப்ப நீ ஹீரோ கவலைப்படாத. நம்ம உட்காந்துட்டு ஒண்ணா சொன்னோனே கீர்த்தி கம்முனு உட்காந்துட்டா. அப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ பார்க்குறான். கீர்த்திக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காரனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தல வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பட்டு இருக்காது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டு கீர்த்திக்கு ஏன் என்ன நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கேலி பண்ணிட்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஜாலியா சண்டை போட்டுன்னுருக்காங்க. இதேமாரி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கியூட்டா ஃபைட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவனுடைய ரியாக்ஷன பார்க்கவே செம்ம ஹேப்பியா இருக்கு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்திக்கு நினைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கீர்த்திக்கு நடிக்கிறா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொரானாவ ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்திக்கு ஒத்துக்க ஆரம்பிச்சிடுறா. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பழகுறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லன்னா என்ன பண்றது? பட் இருந்தாலும் சொரானா அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட சொன்னேன்னா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் நினைச்சிட்டே இருக்கும்போது, அப்போ சொல்லணும், "ஏய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ வந்துட்டோம்" அப்படி சொல்றான். இத கேட்டோனே சிரிச்சுட்டே, "வாவ்! சூப்பரு" அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுகிறா. அப்போனே பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆடவும், ஃபியூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறி கீழ வைப்புறான். அப்போனே ஹீரோ ஃபியூட்ஸுக்கே புடிச்சிடுறான். அப்போனே சொல்லணும், "ஓஹோ! என்ன மன்னிச்சிரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன வேணும்னே புடிக்கல. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு" சொல்றான். இதுக்கு உடனே ஃபியூட்ஸுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. பரவால்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூட்ஸுக்கு சொல்லுகிறா. அப்போனே ஃபியூட்ஸுக்கு இப்போ அப்படியே தாட்லேருந்து வெளில வரா. மறுபடியும் அவளுடைய ரூமுக்கு. என்னால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சிருந்தா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன விரும்புறேன்னு சொல்லியிருப்பனோ என்னமோ! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட்ஸுக்கு நினைக்கிறா. ஆ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் புடிச்சிருக்கு இது. என்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வ ஃபீல் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹேப்பியா இருக்கு. அப்படின்னு வந்து சொல்றா. சொர்ணம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பத்தி என்ன நினைச்சுட்டு இருப்பான்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொர்ணாவ பத்தி மறுபடியும் நினைக்க ஆரம்பிக்கிறா. சொர்ணம் என்ன இப்பலாம் பத்தி எனக்கு சுத்தமா தெரியவே இல்லையே! பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவன்கிட்ட நான் லவ் பண்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட சொல்லணும். பட் இருந்தாலும் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் என்ன பண்றது? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ பயப்படுறா. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நர்வஸ் ஆகுறா. ஐய்யய்யோ! என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ அந்த பெட்டுலயே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருளுகிறா. ச்சே! இந்த லவ் இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே! பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா, லேசா என் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வலிக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ சொல்லுகிறா. இந்த ஃபீலிங் என்ன மாரியான ஃபீலிங் தெரியல. என் ஹார்ட் வலிக்குது. பட் இருந்தாலும் அதே சமயம் எனக்குள்ள அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்லுகிறா. இப்போ அங்கருந்து கட் பண்ணி வேற ஒரு இடத்துல கட்னா, கீர்த்திக்கு, யூகோ அது மட்டும் இல்லாம நருமி, ஹீரோ 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஓட்டினுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கிறான். இவங்க ஏன்டா இங்க வந்தாங்க அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் எதுக்கு ஓட்டுறாங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வைக்க போறாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல்ல கண்டிப்பா இந்த கப்பல் ஓட்டியே ஆகணுங்கிறதுனால, ஹீரோவும் அதில பார்ட்டிசிபேஷன் பண்ணி கப்பல் ஓட்டுனுங்கிறான். இதில வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர ஏத்திட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் ஓட்டுனதுனால, பேசஞ்சரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் வந்துக்கிறாங்க. ஹீரோ அதனால தான் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறான். இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால, முக்கியமா ஃபியூஜிகி இருக்கிறதுனால. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க துடுப்பெல்லாம் போட்டு போயிட்டே இருக்கும்போது, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி பீச்சுக்கிட்ட கணத்திலே பட்டுச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ "ஏய் பீச்சுக்கி உனக்கு ஒண்ணும் ஆவலையே, உனக்கு ஒண்ணும் ஆவலையே" பதறி போயிடுறான். அப்போனே பீச்சுக்கி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு பரவால்ல அப்படின்னு சொல்லுகிறா. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் சரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடுறான். அப்போனே பீச்சுக்கி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பு போடுறீங்க. போடுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, செம்மையா எக்ஸர்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ சியர் பண்ண ஆரம்பிக்கிறா இவங்க 2 பேருக்கும். கம்பரு கம்பரு சொரோனோ, கம்பரு கம்பரு சொரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சியர் பண்ணிட்டு இருக்கா. அப்போனே சோனோ சொல்றான், இது வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே காலேஜ் விட்டு நிக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு வந்து சொல்றா. இத கேட்டோனே ஃபியூஜிக்கு சீரியஸா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா என்னுடைய கிராமத்துக்கே போயிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டோனே ஃபியூஜிக்கு, "என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிடுவியா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, அவ கவலைப்படுறா. அப்போனே நருமி, "அதெல்லாம் இல்ல. அவன் சும்மா சொல்லுனுங்கிறான்." அப்படின்னு வந்து சொல்லுகிறா. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்க்குறான். யூகோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரியா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு. அப்போனே ஹீரோ, "ஏய் யூகோ உனக்கு ஒண்ணும் ஆவலையே? நீ பரவாயில்லையான்னு?" கேட்குறான். அப்போனே யூகோக்கு ஒண்ணுமே கேட்கல. ஏன்னு வந்து பார்த்தா அந்த சவுண்ட்ல. உடனே யூகோ என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அப்போனே ஹீரோ, "யூகோ உனக்கு ஒண்ணும் ஆவலையா? பரவாயில்லையான்னு?" கேட்குறான். அப்போனே யூகோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அப்ப ஹீரோ மறுபடியும் சத்தமா கேட்குறான். ஆனா யூகோக்கு மறுபடியும் கேட்கவே இல்ல. அப்போனே ஹீரோ சத்தமா கத்தி கேட்டுடுறான். அப்போனே யூகோ, "ஆமா எனக்கு வந்து பார்த்தா ஒரு மாரியா இருக்கு" அப்படின்னு சொன்னோனே டப்புன்னு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு கை தூக்கி அந்த கோச் கிட்ட சொல்லிடுறான். இது மாரி யூகோக்கு ஒரு மாரி இருக்கு சொன்னோனேயும், அவரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்ட நிறுத்திடுறாரு. அப்போனே யூகோ ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியா கதை பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பேசிட்டே இருக்கும்போது தான் சொல்றாங்க. பிஜிக்கு வந்து சொல்றா, "இந்த மாரி ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் பட்டாசு வெடிப்பாங்கன்னு தெரிஞ்சா, நான் கண்டிப்பா இந்த அளவுக்கு பட்டாசு வாங்கியிருக்க மாட்டேன்" அப்படி சொல்றா. இது கேட்டோனே எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீயும் பிஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரு. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்டாசு வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லி. அதுக்கு உடனே யூகோ, பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டேட்டிங் போறதுக்கு நல்ல சான்ஸா இருந்தது அந்த பட்டாசு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா யூகோ, நருமனியும் சேர்ந்து ஒண்ணா சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செமையா பிளிஷ் ஆகுறாங்க. அப்போனையும் யூகோ தான் சொல்றா, "ஏய் சரவணா என்ன வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிரு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்ல பிஸியா இருப்பேன். அது மட்டும் இல்லாம கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா என்னுடைய பார்ட் டைம் ஜாப் போறதுல, நான் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லேட் நைட் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபியூச்சர்க்கே பார்த்துக்கிறியான்னு கேட்குறான். இத கேட்டதும் ஹீரோ, "சரி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அப்போனே ஹீரோ ஃபியூச்சி கிட்ட, "நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வெயிட் பண்ற இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணு அந்த காஃபி ஷாப்ல" அப்படின்னு சொன்னோனே ஃபியூச்சிக்கும் சரி சொல்றா. இப்போனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நடந்து போயினுருக்கிறேன் ஃப்ரிட்ஜ் பார்க்கலான்னு. அடச்சே! என்னடா இது என் கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வலிக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ புலம்பினே போறான். அப்போனே ஹீரோ புலம்பினே போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தா ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் தனியா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மன்னிச்சிரு நான் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான்.
இத கேட்டோனே ஃபிட்ஜிக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னு தான் சொல்றா. அப்போனே ஃபிட்ஜிக்கு சொல்றா. நான் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ வந்து பார்த்தீங்கன்னா வேற யார் கூடயோ போயிட்ட என்ன விட்டுட்டு அப்படின்னு மாதிரி தான் சொல்றா. இத கேட்டு ஹீரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ்லாம் கிடையாது. என்ன வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கூட்டு போக மாட்டாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஃபிட்ஜிக்கு சொல்றா. யுகட்டா காம்படிஷன் நடக்க போதா என்ன? இது வந்து உண்மையான்னு கேட்கறான். இத கேட்டு ஹீரோ ஆமான்னு சொல்றான். அது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஃபயர் ஒர்க் ஷோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போனே கிட்ஸுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுகாட்டா 5 போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸே கிடைக்கல சொல்றான். இதுக்கு கிட்ஸுக்கு, நீ ஒண்ணும் அந்த அளவுக்கு மகாராணியோ, பணக்காரியே கிடையாது. யுகாட்டாலாம் செம்ம காஸ்ட்லி தெரியுமா? உன்னாலலாம் அது வாங்கவே முடியாது சொல்றான். இத கேட்டோனே கிட்ஸுக்கு, ஆமா எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்றது? எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, யுகாட்டா போட்டுருக்கதால, எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது போடணும்னு ஆசையா இருந்தது அப்படின்னு சொல்றான். இத கேட்டு ஹீரோயும், ஐய்யய்யோ! என்னடா இது வேற வழியே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீட்ஸு கிட்ட, "அப்டின்னா நீ ஏன் வந்து பார்த்தா அந்த யுக்காட்டா காம்படிஷன்ல கலந்துக்கலன்னு?" கேட்குறான். இத கேட்டு கீட்ஸுக்கு, "பட் இருந்தாலும் எனக்கு யார் ஓட்டு போடுறது? நீ ஓட்டு போடுவியா?" கேட்குறா. இத கேட்டு ஹீரோ, "கண்டிப்பா நான் உனக்கு தான் ஓட்டு போடுவேன்" சொல்றான். இத கேட்டு கீட்ஸுக்கு, "நீ வந்து பார்த்தீங்கன்னா மழுப்பாத, உண்மைய மட்டும் சொல்லு. நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு" சொன்னேன். ஹீரோ, "நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு தான் ஓட்டு போடுவேன்னு" சொல்றான். அப்ப கீட்ஸுக்கு, "எனக்கு கண் தெரியலனாலுமா?" அப்டி கேட்குறான். இத கேட்டு ஹீரோ, "ஆமா, உனக்கு கண்ணு தெரியலனாலும் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுவேன்" அப்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டோனே வந்து கீட்ஸுக்கு செம்மையா பிஸ் ஆயிட்டு நீ ஏன் இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கப் லைனா எடுத்து விட்டுட்டு இருக்க அடிக்கிறேன். இத கேட்டு ஹீரோ ஐயய்யோ! நான்லாம் அப்படி எடுத்து விடல சொல்லி பார்த்தா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா பிளஸ் ஆகுறான். அப்போ நெக்ஸ்ட் இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிப்பாங்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்றா. இதுக்காட்டி ஹீரோ எப்போ சொல்லியிருக்கணும்னு கேட்டோனயும், அதாவது அந்த நம்ம காலேஜோட வெல்கம் பார்ட்டிலயே சொல்லியிருக்கணும்னு சொல்றா. இதுக்காட்டி ஹீரோ மைக் செக் 1, 2, 3 ஹலோ, ஹலோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜுக்கு வர வைக்கிறேன். இது சொல்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவால்ல. நம்முடைய காலேஜோட ஃபெஸ்டிவல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் எக்ஸ்போ நடத்த போறோம் அப்படின்னு சொல்றா. இத கேட்டு இட்லி சிக்கி செம்மையா சிரிப்பு வந்து சிரிச்சுட்டு இருக்கா. நீ வந்து பார்த்தா ரொம்ப ஃபன்னியான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி. அப்போனையும் ஹீரோ கேட்டுடுறான் பீட்சு கிட்ட. உனக்கு வந்து பார்த்தா என்ன ரொம்ப பிடிக்குமா சொல்லி. பீட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொன்னது சரியா கேட்கல. அப்போனே ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் எக்ஸ்போ ரொம்ப பிடிக்குமான்னு கேட்கறான். இத கேட்டு பீட்சுக்கு ஆமா எனக்கு வந்து பார்த்தா ஃபயர் எக்ஸ்போ ரொம்ப பிடிக்கும். நீ நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்து ஃபயர் ஒர்க் ஷோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீ நானும் சேர்ந்து ஃபயர் ஒர்க் ஷோ வெடிக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்கிறான். இதுக்கடுத்து ஹீரோ நம்ம கண்டிப்பா வெடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கிறான். அப்போனே சொல்லணும், அடச்சே! வானம் வந்து பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கு. கண்டிப்பா மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கடுத்து பீஸுக்கு ஆமா என் மேல வந்து சில்லுன்னு காத்தடிக்குது அப்படின்னா கண்டிப்பா மழை பெய்யும். அப்படின்னு நாங்க பேசிட்டே இருக்கும்போது ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. அப்போ நீ நினைக்கிறேன், அடச்சே! இது என்னடா இது மழை பெஞ்சுச்சு. பீச்சுக்கு எடுத்துன்னு விட்டு விடலாம். வீட்டிலே விடலான்னு பார்த்தேன். பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து அவளுக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சுக்கும். அடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நினைச்சுக்கிறான். அப்போனா ஹீரோ கேட்குறான், "பிரிஞ்சுட்டு எனக்கு பண்ணாவளே" பிரிஞ்சுட்டு எனக்கு பண்ணாவளன்னு சொல்லிட்டு, அச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவ தும்மினுக்கிறா. அப்போனே ஹீரோ "அடேய் என்னடா இது" அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ துப்புறா. உடனே ஹீரோ, "பிரிஞ்சுக்கி இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல என் வீடு. நீ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்துரு" சொல்றா. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சுக்கு மறுபடியும் துப்ப ஆரம்பிச்சுடுறா. உடனே ஹீரோ இதான் அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொடையும் இல்ல, ரெயின் கோட் இல்ல. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வந்துரு. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் போட்டுருந்த ஜாக்கெட்ட கழட்டி பிரிட்ஜு கிட்ட குடுக்குறான். உடனே பிரிட்ஜுக்கு சரி சொல்லிட்டு ஹீரோ மழை பெஞ்சதுனால எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கும். ஸோ அதனால என் கைய பிடிச்சுக்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ பிரிட்ஜுவோட கைய பிடிச்சுட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இந்த இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே முடியுது.